இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக நீதிமொழிகள் 16:9 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மனிதனுடைய இருதயம் பல காரியங்களை யோசிக்கும். மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளும் தன் வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்களையும் அல்லது அவனுடைய படிப்பின் அறிவும் அநேக காரியங்களை யோசித்து செயல்படும்படி காணப்படும். ஆனால் அவைகள் அனைத்தும் காலங்கள், சமயங்களுக்கு, சூழ்நிலைக்கு உள்பட்டதா இருக்கிறபடியாலே அதன் காலத்தில் செயல்படாமல் காணப்படும் பொழுது மனுஷன் வருத்தம், சஞ்சலம், மனக்லேஷம் அடைகிறவனாய் இருக்கிறான். ஆனால் என் வேத வசனம் சொல்லுகிறது, உன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தராய் இருக்கிறார். அவரிடத்தில் உன் காரியங்களை ஒப்புவிக்கும் போது அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆம், இந்த நாளிலும் நம்முடைய எல்லா வழிகளையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருப்பார். சூழ்நிலைகளை கண்டு அஞ்சிவிட வேண்டாம். பலவிதமான திட்டங்கள் செயல்படவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். நம் இடத்தில் இருக்கிறதான தேவன் அதிசயங்களை நடப்பிக்கிற தேவன். அவருடைய கிரியைகள் அனைத்தும் அற்புதமானவைகள். ஆனபடியால் நாம் அவருக்கேற்ற வழியில் நம்முடைய பாதைகளை அமைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு அவர் காரிய சுத்தியை கொண்டு வருகிறவராய் இருப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இந்நாளிலும் பல காரியங்களை குறித்து யோசித்து கலங்கி பாரப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்களுடைய இருதய யோசனைகள் அநேகமாய் இருந்தாலும் எங்கள் வாழ்வின் நடையை உறுதிப்படுத்துகிறவர் நீர் அல்லவோ. ஆனபடியால் இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். தடைகளை நீக்கி போடுவீராக, நன்மையின் வாசல்களை திறப்பீராக, நற்செய்தி கேட்கும்படி அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.